பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒருத்தரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவரோடு நாம் சேர சேர அவர் நிச்சயம் நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார். எஸ், உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அவரை நாம் தேடினால் அவரும் நம்மை தேடுவார் நிச்சயமாய். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அற்புதர் இயேசு இந்த டிவி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 3 வாரங்களாக அநேக மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஃபோன் மூலமாய் ஜெபிக்கிறார்கள். சிலர் அற்புதங்களை சாட்சி சொல்லியிருக்கிறார்கள், ஜெப குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். மகாபலிபுரம் ஏஜி சபையின் அற்புதர் இயேசு இந்த
டிவி ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தோடு கொடுத்திருக்கிறார். இதை லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் ஜெப குறிப்புகளை கொடுத்து ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த டிவி நிகழ்ச்சியை ஒளிபரப்பப்படுகிறது. தேவன் இன்னும் அதிகமாக சுவிசேஷத்தை அநேக மக்களுக்கு சொல்லதான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு நிச்சயம் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வார்த்தை, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, ஒரு வசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன, ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தையே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், அவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, நான் அவைகள் மேலே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அநேக மக்கள் ஃபோன் பண்ணுவார்கள், அம்மா பிசாசு கட்டுகளிலே, பலவீன கட்டுகளிலே என் பிள்ளை படுத்த படுக்கையாக இருக்கிறான், அவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. 20 வருஷம் 30 வருஷம் இப்படிப்பட்ட குறிப்பிட்ட வியாதி படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள், ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். எதன் மீது? சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே அமாவாசை ஜெபம் சபையில் ஆராதனை நடைபெற்றது. அந்த ஜெபத்திலே 7 வருஷம் போராடின ஒரு பிசாசு அந்த மகளுடைய கர்ப்பப்பையை கட்டி வைத்திருந்ததாம். அது சொன்னது, 7 வருஷமாக நான் இவளுக்குள்ளே இருக்கிறேன், நீங்கள் திடீர்னு என்னை துரத்துறீங்களே, நான் எங்கே போகிறதுன்னு சொல்லி அந்த பிசாசு அழுவுது. நாங்கள் சொன்னோம், இவ ஏசப்பாவுடைய பிள்ளை ஆயிட்டா, இவ ஏசப்பாவுடைய ஆலயத்துக்கு வந்துட்டா, அதனால் இவளை நீ இனிமே தொட முடியாது, நீ போ சொல்லி நாங்கள் அதிகாரத்தோடு ஜெபித்த போது அவளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்திலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. எங்களுடைய அற்புதர் இயேசு ஜெப மையத்திலே வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் பெண்கள் அனைவரும் கூடி அந்த டிவி ஊழியத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். சனிக்கிழமை தோறும் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறார்கள். வீடுகளிலே குழுவாக ஊழியக்காரர்களுக்காக, தேசத்தில் எவ்வளோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அநேக ஊழியக்காரர்கள் அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது தனக்காக ஜெபிக்கிறதை காட்டிலும் மற்றவர்களுக்காக நிறைய பாடுபடுகிறார்கள் அல்லவா. அதனால் ஊழியக்காரர்களுக்காகவே ஜெபிப்பதற்கு நாங்கள் ஒரு குழுவை வைத்து தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள், இந்த ஊழியம் அந்த ஊழியம் அப்படி கிடையாது, எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஊழியக்காரிகளுக்காக சனிக்கிழமைகளே ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுக்கு தெரிந்த மக்கள் யாருக்கா ஜெபம் பண்ணனா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஃபோன் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். பாருங்கள், ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, மார்கரெட், வேலூர் மார்கரெட் சிஸ்டர் கேட்டிருக்காங்க, அவங்க மகனுக்கு வேலைக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதே போல் தூத்துக்குடியிலேருந்து ஜெயாம்மா அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க மகனுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. அதே போல் சென்னை ஆதம்பாக்கத்தில் சிஸ்டர் செல்வி அவங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. இப்படி நூற்றுக்கணக்கான பேர் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிறாங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த ஜெப குறிப்புகளை வைத்து இந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வேன். முதலாவது, சர்ப்பம், தேள், சத்துருவுடைய சகல அதிகாரம் மேற்கொள்ளுகிற
பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எதிர்த்து போராடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய தலையெழுத்துங்க, இப்படி தான் நான் வாழணும், அப்படி தான் இருக்கணும், தலையெழுத்து சொல்லுவாங்க. அந்த தலையெழுத்தை மாற்றுகிறவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. 10 வருஷமாக நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா 11வது வருஷம் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஊழியன்னு வைங்களேன், ஆலயத்தை கட்டணும்னா ஆண்டவர் பணம் கொடுக்கட்டும், கட்டலான்னு உட்காந்துட்டே இருந்தால் கட்டவே முடியாது. நம்ம எழும்பி அந்த வேலையை நம்ம செய்யும்போது தான் அதற்கேற்ற உதவியை ஆண்டவர் அனுப்புவார். நாங்கள் கூட இந்த அற்புதர் இயேசு இந்த ஜெப மையத்தை கட்டும்படி நாங்கள் ஆரம்பிக்கும்போது பணம் எதுவும் இல்லை, விசுவாசத்தில் சொன்னோம் நம்ம ஜெப மையத்தை கட்ட போகிறோம். அப்போது கொஞ்சம் தான் காசு இருந்துச்சு. அதை வச்சு கல் மண் கொண்டு வந்து இறக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கால போட்டு ஆரம்பித்த பிற்பாடு நிறைய பேர் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் இந்த ஆலயத்தை கட்டும்படி உதவிகளை அனுப்பினாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பார்த்துட்ருக்க ஊழியக்காரங்க கூட நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம இடம் வாங்கணும், சர்ச்சு கட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் கிரியை செய்தால் தான் அது முடியும். அல்லேலூயா. கிரியை செய்யணும் விசுவாசத்தில். எங்கள் பாஸ்டர் அப்படி தான் பண்ணுவார். திடீர்னு ஃபோன் பண்ணுவார், ஒரு லோடு மண் கொண்டு வாப்பா. நான் பார்ப்பேன், என்னடா இவர் கையில் காசே இல்லையே, ஒரு லோடு மண் கொண்டு வான்றாரு. அவன் சொல்லுவான், ஐயா 24,000 ஐயா. அவர் சொல்லுவார், இப்போ இருக்கிறத நான் கொடுக்குறேன், அப்புறம் 2 நாள் கழித்து உனக்கு கொடுக்குறேன். அவருக்கு என்ன விசுவாசம்னா 2 நாளில் ஆண்டவர் தருவார். நான் யோசிப்பேன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு, 24,000 எப்படி கிடைக்கும்? ஆனால் அவர் விசுவாசமாக சொல்லுவார். அதே போல் வந்து இறங்கிடும். கண்ணால் நான் பார்ப்பேன், அந்த 2-3 நாளில் அந்த பணத்தை ஆண்டவர் எப்படி தான் கொடுக்குறாருன்னே தெரியாது, கிடச்சிரும். எவ்வளோ இந்த 22, 23 வருஷமாக இந்த ஊழியத்தில் மொத்தம் 30 வருஷம், அதில் 22, 23 ஆலயத்தை கட்டிகிட்டு இருக்கோம். அந்த கட்டுகிற இந்த நாட்களில் நான் கண்ணால் பார்க்குறது, நாங்கள் எடுத்து முயற்சி செய்தோம்னா தான் அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். செய்யாமல் இப்போ டிவி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது நடக்காது. அதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ வாங்கி கொண்டு வந்து மாட்டிடணும். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் தேவையை சந்திச்சிருவார். ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கிட்ட அதிகாரத்தை நான் கொடுத்துட்டேன், அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும். உங்களுக்கு ஒரு தலைவலி வருதுன்னா தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். இயேசுவே, இந்த தலைவலியை நசரனாகி இயேசுவின் நாமத்திலே நான் துரத்துகிறேன். விசுவாசத்தில் நீங்கள் அறிக்கையிடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே அந்த அற்புதர் இயேசு அந்த ஜெப மையத்துக்கு ஃபோன் பண்ணு, அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்கன்னா அற்புதம் நடக்கும். நீங்கள் ஆண்டுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு தினந்தோறும் அவருடைய அற்புதத்தை நீங்கள் ருசிக்கணும். அல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஏசப்பாக்கு ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களால் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுது, 17ஆம் வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். என் நாமத்திலே எதை துரத்துவார்கள்? என் நாமத்திலே கணவனை துரத்துவார்கள் போட்டிருக்கா, மனைவியை துரத்துவார்கள் போட்டிருக்கா. நிறைய பேர் என்ன சொல்கிறதுனா, இந்த மனுஷன் கூட என்னால் வாழ முடியாதுங்க, இந்த மனுஷி கூட என்னால், அவங்க மனுஷியை சத்ருவான்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, அவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற அந்த ஆவியை நீங்கள் கட்டி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு இயேசுவை சிலுவையில் அடிக்க கொண்டு போகும்போது பேதுரு சொல்கிறான், இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொள்ளலை, அவனுக்கு பின்னாடி கிரியை செய்கிற அந்த அசுத்த ஆவியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பின்னாக போ சாத்தானே. அல்லேலூயா. அப்போது உங்களுக்கு விரோதமாக ஒன்று தடை பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த அசுத்த ஆவியை கட்டி நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதான் சொல்லுது, என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். அல்லேலூயா. வியாதியஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள்
சுகம் அடைவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் எப்படி விசுவாசத்தில் சொல்கிறோம், ஆண்டவர் செய்வார் நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்கிறோம். அதுபோல் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும், ஆண்டவர் செய்வாருங்க. ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, அவங்க மகள் சரியாக படிக்க மாட்டேங்கிறா, கீழ்ப்படிக்க மாட்டேங்கிறா, வீட்டில் அடங்க மாட்டா, ரொம்ப சேட்டை பண்ணுறா. ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது 12 வயசு பொண்ணு, அவளுக்காக நாங்கள் ஜோம் பண்ணோம். நான் சொன்னேன், மக நல்ல பொண்ணு தாம்மா, அவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற அந்த அசுத்த ஆவியை கட்டி நீங்கள் ஜோம் பண்ணுங்க, மக நல்லாயிடுவா. அப்போ பாருங்கள், ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க, இப்போ என் பொண்ணு நல்லா இருக்கிறா, அல்லேலூயா, நல்லா அமைதியாக இருக்கிறா, முதல்ல பண்ண சேட்டெல்லாம் இப்போ பண்ணல. ஏன்னா அதற்கு பின்னாக கிரியை செய்கிற. இப்போ இன்றைக்கு கடனுக்கு பின்னாடி என்ன கிரியை செய்யுது, அல்லேலூயா. சிலர் வாயை திறந்தாலே சொல்லுவாங்க, நான் தற்கொலை பண்ண போகிறேன், சாவ போகிறேன். அவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற அந்த ஆவி, அதான் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். நீங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் என்ன ஆவி கிரியை செய்யுது. சண்டை, எனி டைம் சண்டை போட்டே இருக்கிறீங்களா, உங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற சண்டையின் ஆவி. அல்லேலூயா. எந்த நேரம் பார்த்தாலும் தூக்கம் வருதா, தூக்கத்தின் ஆவி. அப்போ ஒன்னொன்றுக்கு ஒன்னொன்று இருக்குது பைபிளில். பாருங்க, ஏசப்பா மத்திய 4 அதிகாரத்தில் உபவாசம் பண்ணிட்டு கீழே வரார். வரும்போது பிசாசு வந்து அவருக்கு சோதனை கொடுக்குறான். அவன் சொல்கிறான், நீங்கள் கூட ரொம்ப நெருக்கத்தில் துயரமாக இருக்கும்போது வேணும்னே வந்து உங்களை வெறுப்பேற்றுவாங்க. நீங்களே பிரச்சனையில் இருப்பீங்க, நீங்களே வாடகை கட்ட முடியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நீங்களே நெருக்கத்தில் இருப்பீங்க. அப்போ தான் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் சோதனை. நீ ஏசுன்னு போறியே, உன் பொண்ணு கல்யாணம் ஆச்சா, ஏசுன்னு போறியே, உனக்கு நல்ல வீடு கிடச்சிச்சா, உங்களை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அதுபோல் தான் ஏசப்பா அவர் போகிறாரு, உபவாசம் முடிச்சுட்டு வரார். வரும்போது பிசாசு வந்து சொல்கிறான், இந்த கல்லுகளையெல்லாம், அவருக்கு பாருங்கள் நல்ல பசி, ஏசப்பாவுக்கு என்ன வந்துடுச்சு, பசி. அவர் சொல்கிறாரு, அப்பால போ சாத்தானே. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் பிசாசு என்ன சோதிக்கிறான். இங்கே கூட நிறைய போராட்டம், கடைசி வரைக்கும் நடக்காது போலவே தெரியும். உங்கள் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். கடைசி வரைக்கும் விசுவாசத்தை விடவே கூடாது. யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, தான் ரோமர் 1:8, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நம்மெல்லாம் யாருன்னா ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ செய்தி கொடுத்துட்ருக்குறேன்னு வைங்க. இப்போ என் பையன் வரான், சர்ச்சுக்குள்ளே வரும்போது இப்போ விசுவாசிங்க யாராவது வராங்கன்னா தூரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ என் பையன் வந்தான்னு வச்சுக்கோங்க, நேராக கிட்ட வருவான், கிட்ட வந்து சொல்லுவான், அம்மா இது வேணும் அது வேணும் கேட்குறானா. இப்போ அவங்க அப்பா கிட்ட வரான்னா தைரியமாக பேசுகிறான். அப்போ ஏன்னா பிள்ளைங்க எப்போவுமே அப்பா அம்மா கிட்ட உரிமையோடு இருப்பாங்க. மற்றவங்க தயங்கி பேசுவாங்க, பர்மிஷன் கேட்டுட்டு பேசுவாங்க. ஆனால் பிள்ளைங்க அப்படி இல்லை. நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் கதவை திறந்துட்டு உள்ளே நுழைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா அவ்வளோதான் தெரியும். மற்றவங்க வரும்போது மே கமிங் அப்படின்னு பர்மிஷன் கேட்பாங்க. ஆனால் பிள்ளைங்க அப்படி கிடையாது. ஒரு பெரிய ஆஃபீஸில் பெரிய டைரக்டராக ஒருத்தர் உட்காந்துருக்கிறாருன்னா வரவங்கெல்லாம் கேட்டு திறந்துட்டு பர்மிஷன் கேட்கணும், செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஆனால் அந்த டைரக்டருடைய பையன் வரான்னு வச்சுக்கோங்க, அவங்க கேட்டு திறக்கும் போதே அவங்களுக்கு தெரியும் இவர் யார், இவர் அவர் பையன். யாரும் தடுக்கவே மாட்டாங்க. தடுத்தானா அவங்க வேலை போச்சு. எல்லாம் டோரை திறந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ போயிட்டே இருப்பா. அது என்ன போர்ட் மீட்டிங் நடந்தாலும் பரவாயில்ல, பையன் கதவை உடச்சிட்டு உள்ளே நுழைவான். அப்பா எனக்கு காசு வேணும்னு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? அவனுக்கு உரிமை இருக்குது அவங்க அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு. அது போல தான் நமக்கு ஏசப்பா உரிமை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எப்போ 24 மணி நேரம் ராத்திரி எழுந்து அப்பான்னு கூப்பிட்டா கூட அவர் பதில் சொல்லுவார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், அதிகாரம் கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. நீங்கள் ஏன் அழுதுட்ருக்கீங்க, நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்காக மற்றவங்கள பார்த்து வாழ்ந்துட்டுருக்கீங்க? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார்,
இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என் நாமத்திலே பிசாசை துரத்துவ, நீ என் நாமத்திலே நவமான பாஷையை பேசுவ, நீ என் நாமத்திலே உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை நீ முறியடிக்கணும். அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். என்ன அதிகாரம்? பிள்ளை என்கிற அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த அற்புதர் இயேசு ஜெப மையத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி ஜெபிக்கும்போது உங்களுக்கு என்ன அற்புதம் நடக்குதோ நீங்கள் சாட்சி சொல்லலாம். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, அம்மா இந்த தலைவலிக்காக ஜோம் பண்ணிங்க, கை வலிக்காக ஜோம் பண்ணிங்க, பிள்ளைங்க படிப்புக்காக ஜோம் பண்ணிங்க அம்மா, ஆண்டவர் எங்களுக்கு பிள்ளைக்கு நல்ல காலேஜில் இடம் கொடுத்தாரு, சீட்டு கிடச்சிச்சு. ஒருத்தர் பாருங்கள், நீட் எக்ஸாம் கேரளாலேருந்து ஃபோன் பண்ணார், ஜெபின்னு சொல்லிட்டு. நீட் எக்ஸாம் பையன் போயிருக்கான், அவன் எக்ஸாமுக்கு ஜோம் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கணும், அவனுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு கிடைக்கணும், ஜோம் பண்ணுங்க. நாங்கள் நேராக அற்புதர் இயேசு மையத்தில் வந்து சாட்சி சொல்கிறோம். அல்லேலூயா. ஒரு அம்மா பாருங்கள், அந்த பிள்ளை படிக்கணும், +2 பாஸ் பண்ணணும், இந்த டிவி ஊழியத்தில் நான் பங்காளராக என் பிள்ளை இணைச்சி நான் அவ கையால் உங்களுக்கு இந்த டிவி ஊழியத்துக்கு காணிக்க அனுப்புகிறேன் ஒரு அம்மா சொல்லி, அதே போல் பாஸ் ஆகிடுச்சு பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம கொடுக்கறது கொஞ்சமோ நஞ்சமோ அது இல்லைங்க, அது பெருசு கிடையாது. நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறவங்களா அநேக மக்களுக்கு இந்த டிவி ஊழியத்தை தாங்குறோம். பாருங்கள், ஒரு சின்ன காணிக்கை தான் அவங்க கொடுத்து சாட்சி கடிதம் அனுப்புகிறாங்க. அப்போ நீங்களும் சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களையும் சாட்சி சொல்ல வைப்பார். உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவங்க அல்ல, நீங்கள் யார்? அவருடைய பிள்ளைகள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சத்துருவின் சகலவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீர். இவர்கள் அனாதைகள் அல்ல, இவர்கள் திக்கற்றவர்கள் அல்ல. ஆண்டவரே, ஒருவேளை அவருடைய பிள்ளைகள் அவர்களை கைவிட்டிருக்கலாம், அவருடைய குடும்பத்தினர் கைவிட்டிருக்கலாம். ஆண்டவரே, அவருடைய மனைவி அவரை விட்டு தூரமாக போயிருக்கலாம், அவருடைய கணவன் ஆண்டவரே அவர்களை கைவிட்டு பிரிந்து போயிருக்கலாம். மனிதர்கள் கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் நீர் மாறாத இயேசு, நீர் கைவிட மாட்டீர். அற்புதர் இயேசு, தண்ணீரை திராட்சசமாய் மாற்றினீர், செங்கடலை 2ஆய் பிளந்தீர், எரிகோ கோட்டையை ஆண்டவரே நீர் உடைத்து ஆண்டவரே தரைமட்டமாக்கினீர். ஹல்லேலூயா. ஓ ஷக்கா பாபா பாபா பாபா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது உங்கள் பிரச்சனைக்கு மேலே ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். 3 நாட்கள் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். 7 நாட்கள் ஒருவேளை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா. பிள்ளையுடைய திருமண தடை நீங்கும்படியாக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியத்துக்காக 21 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். அதிகாரத்தை எடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கால்கள் நடக்க முடியாதபடி இருக்கிற தடைகளை உடைக்கிறேன். கால்கள் நடக்க முடியாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த எலும்புகள் ஒன்றோடொன்று இணைந்து போவதாக, எலும்புகள் ஒன்றோடொன்று இணைவதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு உங்களை தொடுகிறார். அம்மா இயேசு உங்களை தொடுகிறார். ஐயா, உங்களை இயேசு தொடுகிறார். அற்புதம் வருகிறது, அற்புதம் வருகிறது. நாமத்திலே பிசாசுகளை துரத்துவீர்கள். எல்லா பணத்தையும் இழந்து நிற்கதியாய் நிற்கிறீர்களா? நிறைய பணம் இருந்தது, வீடு வாசல் சொத்து இருந்தது,
இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், ஒன்றுமில்லாமல் அனாதையாய் நான் நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அனாதை அல்ல, நீங்கள் அனாதை அல்ல. இந்த அற்புதர் இயேசு உங்களுக்கு துணையாய் இருப்பார். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போக முடியாதபடி கால பிசாசு கட்டி வச்சிருக்கிறான், அந்த கட்டை இன்னைக்கு உடைக்கிறார் ஆண்டவர். நீ பிசாசை பார்த்து சொல்லு, அப்பால போ பிசாசே, என் ஆலயத்தில் நான் போய் நிற்பேன், என்னுடைய ஆலயத்தில் நான் பாட்டு பாடுவேன், என் ஆலயத்துக்கு நான் கர்த்தருக்கு தசமாக கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன், என் ஆலயத்தை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. ஓ ஷாபா பாபா பாபா. வல்லமை வருகிறது. இப்பொழுது தேள்களை மிதிக்கவும் சர்ப்பங்களை எடுக்கவும் சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாது. என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இப்பொழுது ரைட் நவ் தூக்க வரக்கூடாது இப்படி போராடுகிற பொல்லாத ஆவியே, உன்னை கட்டி நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்திலே கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவி, இயேசுவின் நாமத்தில் உன்னை சுட்டறிகிறேன். கட்டி நீர் கட்டிகள் தைராய்டு கட்டிகள் கரைந்து போவதாக. வல்லமை வல்லமை வல்லமை. இயேசு கடன் என்கிற ஆவி, உங்களை அதிகமாய் கடன் வாங்கும்படி உங்களை தூண்டி கொண்டு இருக்கிற ஆவி, இயேசுவின் நாமத்தில் பாவத்தை செய்யும்படி தூண்டுகிற ஆவி, குடியை தூண்டுகிற ஆவி, இயேசுவின் நாமத்தில் வீணாய் சண்டை போடுகிற ஆவி தெரிகிற இயேசுவின் நாமத்தில் ரத்தம் 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 இயேசுவின் ரத்தத்தை வீட்டிலே நிலை கால்களை தெளிப்பதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஒரு முழு விடுதலையை தார். இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு சுகம் பெற்றுக்கொள்ளட்டும், அற்புதம் பெற்றுக்கொள்ளட்டும், சாட்சி அனுப்பட்டும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆண்டவரே அநேக சாட்சிகளாலே ஜனங்கள் சாட்சி அனுப்பட்டும். அற்புதர் இயேசு ஊழியத்திலே இவர்களை ஆண்டவரே நீர் நினைத்ததற்காக நன்றி நன்றி. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதர் இயேசு ஜெப மையத்திலே புதன்கிழமை தோறும் ஃபோன் மூலமாய் நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். கீழே வர்ற இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு புதன்கிழமை காலை 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் லீடர்கள் அற்புதர் இயேசு மையத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். ஜெப குறிப்புகளை அனுப்பலாம், வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்கு உடனே பதில் அனுப்புவார்கள். உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிப்பார்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. அன்பான நேயர்களே, உங்கள் ஜெப தேவைகள், விண்ணப்பங்கள், அற்புத சாட்சிகள் மற்றும் காணிக்கைகள் உங்கள் போட்டோவுடன் எழுதி எங்களுக்கு அனுப்புங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் 9940653967 மற்றும் 9840812767. அன்பிற்குரியவர்களே, அற்புதர் இயேசு ஜெப ஊழியங்கள் மூலம் 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தல், கிராமங்கள் தோறும் நற்செய்தி கூட்டங்கள், மாதம் தோறும் கிராம ஊழியம், கைப்பிரதி ஊழியம், மேலும் 100 கிராமங்களில் புதிய சபைகள் உருவாக்குதல், மிஷனரி ஊழியம் நடைபெற்று வருகிறது. நீங்கள் எங்கள் ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்கள், காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்புக்கு மாமல்லபுரம் ஏஜி சர்ச், ரெவரண்ட் எஸ் திவ்ய பிரகாஷ், சிஸ்டர் டி கரண் பிரகாஷ், நம்பர் 69 ECR ரோட், பூஞ்சேரி, மாமல்லபுரம் 603104, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர்.